ரைட். ஆசிலேஷன்ல லெக்சர் 4ல இருக்கும். ஏற்கனவே லெக்சர் 1 அண்ட் 2, 3 எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு கத்துக்க போறது ஆசிலேஷனோட லெக்சர் 4. லெக்சர் 4ல நம்ம பேச போறது ஸ்ப்ரிங் சிஸ்டம். ஸ்ப்ரிங் சிஸ்டம். ஏற்கனவே ஒர்க் எனர்ஜி பார்ல இது படிச்சதுனால இது உனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எப்படி சார் சொல்றீங்க? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் எப்படி சார் இருக்கும்? இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஒரு ஸ்ப்ரிங். இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு மாஸ் எம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்கோட பேரு ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங். ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங். ஒண்ணுமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அதனால அது ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங். அதுவே நான் என்ன பண்றேன்னா கொஞ்சமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை நான் இழுக்கிறேன் வெளியில. அப்போ இந்த ஸ்ப்ரிங்கோட பேரு எக்ஸ்டெண்டட் இல்ல எக்ஸ்பாண்டட் ஸ்ப்ரிங். அதே இன்னொரு ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா நல்லா நெருக்கி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுத்து. நான் சொல்றதெல்லாம் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மாஸ் ஆஃப் த பாடி, மாஸ் ஆஃப் த பாடி. ஆக்சுவலா இந்த இடம் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ரிலாக்ஸ்டா இருக்கு அந்த இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ப்ரிங்கோட பேரு கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங். கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங். அவ்வளவுதான். ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்டா இருந்தா ரிலாக்ஸ்டு ஸ்ப்ரிங், எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ரிங், கம்ப்ரஸ்டு. இங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா கேன்னு ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேச போறீங்க. யாரு சார் அந்த கே? கேவோட பேரு உனக்கு பிடிச்சா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோ, பிடிக்கலையா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோ. எப்படி சொன்னாலும் சரிதான். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி சொன்னாலும் சரிதான். ரைட்டா? ஸோ கேன்னு ஒரு ஆளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? நீங்க நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ நல்லா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சொல்றது எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க 2 தம்ப்லயும் அதை மாட்டி வச்சிருக்கீங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே கற்பனையா செஞ்சு பாரு. எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னா அது பிரேக் ஆயிடும், அருந்து போயிடும். இப்போ ஒரு தம்பை ரிலீஸ் பண்ணிடுங்களேன். திரும்ப அந்த ரப்பர் பேண்ட் எங்க வந்தது? ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? இதுக்கு ஃபோர்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கே. Restoring force. ரிஸ்டோரிங் Restoring ஃபோர்ஸ். force. ரைட் பை ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். கேசவ் பிரீதா குட் ஈவினிங் மே. சஞ்சய் குட் ஈவினிங் பை. Evening, sir. இதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா? ஓகே. இன்னைக்கு எதான் சொல்றேன், ஏதோ எக்ஸாம் போல நிறைய பேர் முன்னாடியே பெர்மிஷன் சொல்லிட்டாங்க, ரெக்கார்டர் பாத்துக்கிறேன்ட்டு. நீங்க நல்லா கவனிங்க பை. ஸோ என்னன்னா அந்த ஃபோர்ஸோட பேரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். உங்களால உணர முடியுதா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த பக்கமா இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒருவேளை ரைட்ல இருந்தா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் லெஃப்ட்ல இருக்கும். அப்போ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மென்ட். உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸும் மேக்னெட்யூட் வைஸ் ஒண்ணுதான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீ 10 நியூட்டன் கொடுத்தா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸும் 10 நியூட்டன் தான். நான் எந்த பக்கமா எக்ஸ்டர்னல் கொடுக்கறனோ அந்த பக்கமா தான் டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் இருக்கும். கரெக்டா? அப்ப நல்லா கத்துக்கிட்டீங்களா? F is directly proportional to displacement. நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா கம்மியான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். சார் ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. ஏன் மைனஸ் போடணும்? இங்க ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகுது? லெஃப்ட்ல ஆக்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் எங்க இருக்கு? ரைட்ல இருக்கு. பாத்தீங்களா? கரெக்டா 180 டிகிரி. அதனாலதான் இந்த மைனஸ். இப்படி எழுதுனா தப்புங்களா சார்? ரெண்டுமே ரைட் தான். ஆனா இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் ஹீரோ. அந்த ஸ்ப்ரிங் திரும்ப வர்றதுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் காரணம். அப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் is directly proportional to displacement. Both are act as a opposite direction, so only minus. எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? இந்த ஃபார்முலால இருந்து தான் இந்த டாபிக் ஆரம்பிக்குது.
restoring force is directly proportional to displacement. அப்ப restoring force ஒரே நிமிஷம் என் பென் எழுதல, நான் வெளியில போயிட்டு உள்ள வரேன். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாது. அடிக்கடி இந்த டிஜி பென் கூட இந்த மாதிரி தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கிரீன் தெரியும். ஒரு எஸ் சொல்லு பக்கம், ஸ்கிரீன் தெரியுதா? ரைட். ஸோ restoring force is directly proportional to displacement. இந்த டாபிக் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்படின்னா restoring force equal to some constant into displacement. அந்த கான்ஸ்டன்ட் தான் kx. அப்ப கவனமா கத்துக்கோங்க. F equal to minus kx. இனிமேல் ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டாலே உனக்கு வர வேண்டிய ஃபார்முலா F equal to minus kx. F equal to minus kx. F ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மறந்துடாத. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஒரே அளவு தான், பட் டைரக்ஷன் வேற வேற. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருந்தா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருந்தா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அதே கம்ப்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வெளியில இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ள இருக்கும். எப்படி பார்த்தாலும் 180 டிகிரி தான். ரைட் சார், இந்த கேவை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன், நல்லா இருக்கு. கேவோடது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். அப்போ அதுக்கு யூனிட் கண்டுபிடிங்க சார். F by X, நியூட்டன் பை மீட்டர். 2021ல வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு கேட்டிருப்பாங்க. SI யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் எல்லா வருஷமும் வந்து நிற்கும். அதனால அதை கொஞ்சம் கவனமா கத்துக்கோங்க. நியூட்டன் மீட்டர் பவர் -1. டைமென்ஷனல் ஃபார்முலா ml t பவர் -2 ஒரு l பவர் -1, அதனால mt பவர் -2. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அவங்களுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா யூனிட் ஒழுங்கா படிச்சுக்கணும். இந்த கேக்கு ஒரு மீனிங் இருக்கு. இட் இஸ் மெஷர் ஆஃப். ரொம்ப டீட்டெயில்டா கத்து கொடுத்துறேன். எந்த புக்கையுமே தேட தேவையில்லை. ரொம்ப நல்லா கவனிங்க. என்ன சம்பந்தாலும் உங்களால அப்ரோச் பண்ண முடியும். இந்த 1 hour உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க படிச்சீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பார்ல இருக்கிற ஸ்ப்ரிங் படிக்க வேண்டாம், அப்படியே திரும்ப வரும். மெஷர் ஆஃப் சாஃப்ட்னஸ், மெஷர் ஆஃப் சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ். உங்களுக்கு தெரியுதா அந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கு, எவ்வளவு ஸ்டிஃபா இருக்குன்னு சொல்றது தான் இந்த கே. அப்போ கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதோட வேலை ஒரு ஸ்ப்ரிங்கோட சாஃப்ட்னஸையும் ஸ்டிஃப்னஸையும் மெஷர் பண்றது. ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம். F equal to kx. ஒருவேளை நீ கொடுத்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குன்னா கேக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷனு? kx equal to constant. k is proportional to 1 by x. 1 by x. ரைட்டா? இதுல ஒரு சம் கேட்பாங்க. k1 ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது x1 அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகுது. அப்போ x2 அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆனா k2 என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ரேஷியோ சம் கேட்பாங்க. அப்போ நீ ரொம்ப அழகா சால்வ் பண்ணலாம். k2 by k1 equal to x1 by x2. ஏன் சார் 1 by 2 மாத்தி போடுறீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? ஓகே. ஸோ இனிமேல் தான் ஆட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. இதுல இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? k is proportional to 1 by x ன்னு சொன்னேன். இந்த x எலாங்கேஷன் சொல்லி படிக்கலாம். எலாங்கேஷன் இல்லைன்னா கம்ப்ரெஷன். எக்ஸ்பாண்ட் பண்ணும் பொழுது எலாங்கேஷன். அப்ப k இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலாங்கேஷன். இங்க இருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. k ஓட வேல்யூ அதிகமா இருந்தா எலாங்கேஷன் கம்மியா இருக்கும். உங்களால உணர முடியுதா? k ஓட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆகாது, கம்மியா தான் எக்ஸ்பாண்ட் ஆகும். ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதுக்குள்ளார இருக்கிற அர்த்தத்தை பொறுமையா புரிஞ்சுக்கணும். k is proportional to 1 by elongation அல்லது inversely proportional to elongation. அப்ப k அதிகமா இருந்தா elongation கம்மியா இருக்கும், k கம்மியா இருந்தா elongation அதிகமா இருக்கும். ரைட்டா? சூப்பரா இருக்கா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒமேகா ஸ்கொயருக்கு k by m ன்னு கத்து கொடுத்தேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இப்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k by m.
ஒமேகாவுக்கு பதிலா ரூட் ஆஃப் கே பை எம்னு கத்து கொடுத்தேன். ஞாபகம் வந்துருச்சா? ஒமேகா ஈக்குவல் டு 2 பை பை டின்னு சொன்னாலும் சரிதான், 2 பை ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாலும் சரிதான். ஒரு ஃப்ரீக்வன்சி வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த ஒமேகாவுக்கு பதிலா 2 பை பை டி எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் எடுத்துக்கோங்க. யாரை தேடி சார் போயிட்டு இருக்கீங்க? டைம் பீரியடை தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. நீ எப்படி சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு ஞாபகம் வச்சுக்கிறியோ, ஸ்ப்ரிங் பெண்டுலம்னா 2 பை ரூட் ஆஃப் எம் பை கேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். குழப்பிக்காதீங்க, ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குறேன். இதுக்கு பேரு ஸ்ப்ரிங் பெண்டுலம், இதுக்கு பேரு சிம்பிள் பெண்டுலம். அப்போ கொஸ்டினை படிக்கும் பொழுதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது சிம்பிள் பெண்டுலம் கொஸ்டினா ஸ்ப்ரிங் பெண்டுலம் கொஸ்டினான்ட்டு. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. டைம் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங் பெண்டுலம் 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. ஏன் சார் இங்க எம் பை கேன்னு யூஸ் பண்றீங்க? நான் சொல்லி தரவா? இங்க பாருங்களேன், இது ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு மாஸ் எம்மோட அட்டாச் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டன்ட் கே. இந்த மாஸ் என்ன பண்றேன், சும்மா இல்லாம இதான் மீன் பொசிஷன். மீன் பொசிஷனா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது x = 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்த காட்சி என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. அப்போ இந்த மாஸ் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரும், இது ஒரு ஆசிலேஷன். அப்போ ஒரு ஆசிலேஷன் அல்லது வைப்ரேஷன் நடக்கும் பொழுது அங்கிருந்து உங்களால டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியும், டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு தான் t = 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. எம்ன்றது மாஸ் ஆஃப் த பாடி. அதனால இந்த எம்முக்கு இன்னொரு பேர் உங்க கொஷின்ல இருக்கும், கவனமா கத்துக்கோங்க, இனிஷியல் ஃபேக்டர். கே வேற யாரும் இல்ல, ஸ்ப்ரிங் ஃபேக்டர். ஸ்ப்ரிங் ஃபேக்டர், ஃபேக்டர்னா உனக்கு நல்லா தெரியும், கான்ஸ்டன்ட். தப்பு பண்றேன், இது இனர்ஷியல். சாரி இது என்னோட தப்பு தான். இனர்ஷியல் ஃபேக்டர். இனர்ஷியல்னா உனக்கு நல்லா தெரியும்ல, லாஸ் ஆஃப் மோஷன்ல என்ன படிச்சீங்க? இனர்ஷியானா மாஸ். அப்போ இங்க எம்முக்கு பதிலா இனர்ஷியல் ஃபேக்டர், கேக்கு பதிலா ஸ்ப்ரிங் ஃபேக்டர்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஸ்ப்ரிங்கோட இன்ட்ரோ முடிஞ்சது. ஸ்ப்ரிங்ல 2 ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. F = -kx, இவனை தவிர்க்கவே முடியாது. டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே, இவனையும் தவிர்க்க முடியாது. ஒரு ஸ்ப்ரிங்கை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங்கில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் ஆகும். ரீஸ்டோரிங், மீட்டு கொண்டு வருதல். அவனை ரீஸ்டோர் பண்ணுடா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே x = 0ல இருக்கான், அவனை இந்த பக்கம் எக்ஸ்பாண்ட் பண்ணும் பொழுது அது அங்கேயே உட்கார வேண்டியதானே. ஆனா அது அவங்க உட்காராது, திரும்ப நான் எங்க வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அது இடத்துக்கே வந்துடும். அப்ப திரும்பவும் ஒரு ஃபோர்ஸ் போயிட்டு அது திரும்ப கொண்டு வருது, பாத்தீங்களா? மீட்டு கொண்டு வருது, ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வருது. தட் இஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் அகைன்ஸ்டா இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் அகைன்ஸ்டா இருக்கும். அது எக்ஸ்பான்ஷனா இருந்தாலும் சரி, கம்ப்ரெஷனா இருந்தாலும் சரி. இந்த மைனஸ்க்கான காரணம் புரிஞ்சுக்கோங்க. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் both are act as opposite direction, which mean 180 degree, so only minus. நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்ப ஒரு சம் ஐடியாவுக்கு போயிடும். கவனமா கத்துக்கிட்டே வாங்களேன். ஒரே நிமிஷம். சாரு, குட் ஈவினிங் மேம். Good evening, sir. Dipashwini, good evening பே. ரைட் பே, பார்க்கலாமா? அடுத்தது இங்க பாருங்களேன், மேசிவ் ஸ்ப்ரிங். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். மேசிவ் ஸ்ப்ரிங் ஒரு கற்பனை பே. நீங்க எடுத்துக்கிட்ட ஸ்ப்ரிங் மாஸே இல்லாத ஸ்ப்ரிங். ஒருவேளை அந்த ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் இருந்தா என்ன ஆகும்? நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லி தருவேன், 2வது கொஸ்டின் நீங்க தான் பதில் சொல்லணும். சமீபத்துல கேட்ட கொஸ்டின் தப்பு பண்ணது தான் நிறைய வந்தது. இங்க பாருங்களேன், எம்ன்றது மாஸ் ஆஃப் பாடி. சார் அது என்னங்க சார் மேசிவ் ஸ்ப்ரிங்? இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட எந்த ஸ்ப்ரிங்குக்குமே மாஸ் கிடையாதுன்னு நான் சொல்லல, ஆனா அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங், இன்எக்ஸ்டென்சிபிள் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்.
அப்ப மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் கேபிட்டல் எம். ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் எம் மாஸ் ஆஃப் த பாடி, கேபிட்டல் எம் மேசிவ் ஸ்ப்ரிங். அப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன், இதை ஆசிலேட் பண்றேன். இப்போ ஆசிலேஷன் இப்படி நடக்குது. இல்ல உனக்கு புரியலையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் இஸ் நத்திங், மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். இப்போ இந்த மாஸை கொஞ்சம் கீழே லிஃப்ட் பண்ணி அப்படி பொறுமையா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டீங்க. என்ன நடக்கும்? மீன் பொசிஷன், பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம், அகைன் மீன். அப்ப இங்க ஆசிலேஷன் நடக்குது. இதுக்கான ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். டைம் பீரியட் ஈக்குவல் டு வழக்கம் போல 2π தான் ரூட் ஆஃப். கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது எல்லாத்துக்குமே டெரிவேஷன்லாம் கிடையாது, டைரக்டா இது ஒரு கொஸ்டின் அவ்வளவுதான். இந்த மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸ்ல இருந்து 1/3 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாஸ் இருக்குல்ல பிளஸ் எம் பை கே. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ஆசிலேஷன் இங்க டைம் பீரியட் கால்குலேட் பண்றதுக்கு 1/3 மட்டும் தான் யூஸ் ஆகும். ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங் ஒரு 3 கிராம் அப்படின்னா 1 கிராம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். t equal to 2π root of m/3 plus m/k. கவனமா கவனி, இந்த ஸ்ப்ரிங்கோட மாஸ் m. m இருக்கும் பொழுது நீங்க m/3ன்னு எடுத்துக்கணும். k ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்டா? இதுல சம் கேட்டிருக்காங்க, கேட்கவும் போறாங்க. இப்போ இதே சம் நான் வேற ஒரு சம் கொடுக்குறேன், நீ கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் பா. கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? ஃபார்முலா பார்த்துக்கோங்க, கான்செப்ட் பார்த்துக்கோங்க, ரைட்? பசங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். இங்க பாரு, இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இந்த மாஸ் கேபிட்டல் எம். இந்த ஸ்ப்ரிங்கோட மாஸ் கேபிட்டல் m/3 அளவுக்கு இருக்கு. இப்போ யாராவது டைம் பீரியட் ஃபார்முலா சொல்லுங்க, சும்மா சொல்லு, தப்பு பண்ணா பரவாயில்ல சொல்லு. 2π root of சொல்லுமா. 2π root of m/9 plus m/9 plus m by k. எக்ஸலன்ட் மா. m/9 plus m. பா உங்களுக்கு புரியுதா? ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனும் இருந்தது, 2π root of m/3 plus m/k இருந்தது. நீ இந்த m/3 பார்த்ததும் தெரியாம m/3ன்னு டிக் பண்ணிட்டா, நீங்க யாரும் டிக் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை தெரியாம பண்ணிட்டா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. படிக்காத லெசன்ல ஒரு கொஸ்டின் போய் தொலைது விட்டு போங்க. நீ நல்லா படிச்சு ட்ரெயின் ஆன கொஸ்டின்லாம் தப்பே பண்ணக்கூடாது. அது நம்மளே நம்ம தலையில பெருசா குண்டாங்குண்டானா மண்ணள்ளி கொட்டிக்கிட்டதுக்கு ஈக்குவல் அது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்ப்ரிங்கோட மாஸ்ல பை 3 எடுத்துக்கணும். ஸ்ப்ரிங்கோட மாஸ் ஆல்ரெடி m/3, அதுல பை 3, இந்த 3 இங்க போயிடுச்சுன்னா m/9. இதுதான் கரெக்ட். இது தெரியாம இது ஆப்ஷன்ல இருந்ததுனால நிறைய அந்த விஷயம் டிக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்போ இது m/4 இருந்தா m/12, மீதி எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. m/2 இருந்தா இங்க m/6, m/4 இருந்தா m/12, m/5 இருந்தா m/15, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த m/3ன்னு வரும்பொழுது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஏன்னா ஃபார்முலால m/3 அப்படியே இருக்கும், ரைட்டா? இது கொஸ்டின் நம்பர் 1. ஒரு கொஸ்டினா கத்து கொடுக்குறேன், ஸ்ப்ரிங்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு. அப்ப ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் இருந்தா t equal to 2π root of m/3 plus m/k, அந்த மாஸ்ல பை 3 எடுத்துக்கணும். அது எந்த மாசா இருந்தாலும் அதுல பை 3 எடுத்துக்கணும். ஏற்கனவே அங்க பை 3 இருக்கு, நீங்க இன்னொரு 3 போட்டீங்க அப்படின்னா 9 ஆயிடும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது கொஸ்டின் நம்பர் 1 முடிச்சாச்சு. அடுத்தது இதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் எப்படி கத்துக்கிறது? ரெடியூஸ்டு மாஸ்ல சம் கேட்டா என்ன பண்றது? ரெடியூஸ்ட் மாஸ் கவலையே படாதீங்க, இந்த யூனிட்ல கண்டிப்பா நம்மளால 3 கொஸ்டின் சூப்பரா பண்ண முடியும். சின்ன சின்ன ட்ரிக் தான். நாளைக்கு நாளன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஆசிலேஷன்லாம் அவன் இனிமேல் என்ன வேணாலும் கேட்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 நாள் நம்ம செய்ய போற வேலையை பொறுத்தது. இன்னைக்கு நைட் உட்காந்து கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு வந்துரு. 2 நாள் ரொம்ப ஜாலியா என்ன பண்ணிடலாம், அதுல இருக்கிற 100 சம்மையும் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேயே கத்துக்கலாம், நீ தனியா உட்காந்து படிக்க வேணாம், ஏன் கூட கத்துக்கலாம். ஸோ ரெடியூஸ்டு மாஸ்னா என்னங்க சார்? ஒரு சின்ன சிக்கல் இங்க ஒரு மாஸ், ஒரு ஸ்ப்ரிங்கு, இங்க ஒரு மாஸ். என்ன சார் இது வம்பா போயிடுச்சு? எங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு மாஸ்ல ஆசிலேஷன் கண்டுபிடிக்க தான் தெரியும், 2π root of m/kன்னு தெரியும். நீங்க இன்னும் 2 மாஸ் வச்சிருக்கீங்களே,
நான் என்ன பண்ண போறேன், இந்த பக்கம் ஒரு மாசம் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு மாசம் ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கிட்டேன். 2த்தையும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றேன். விட்டுட்டேன். விட்டுட்டதும் உனக்கு நல்லா தெரியும் இங்க ஆசிலேஷன் டேக்ஸ் பிளேஸ், ஆசிலேஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு எங்களால எப்படி டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியும்? இப்ப என்ன பண்ணணும்? 2 மாசம் இருக்கு இல்லையா? என் வார்த்தைய கவனி. 2 மாசம் இருக்கு இல்லையா? அந்த 2 மாச 1 மாசா நீங்க ரெட்யூஸ் பண்ணணும். அதுக்கு பேரு தான் ரெட்யூஸ்டு மாஸ் எம்ஆர். இந்த எம்ஆர் வேணும்னா ஒண்ணும் பண்ணாத. 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2த்தையும் ஆட் பண்ணுங்க. இது எப்படி சார் வந்துச்சு? 1/mr வேணும்னா 1/m1 + 1/m2 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எம்ஆர் தூக்கி மேல போட்டுக்கங்க இப்ப. ரைட்டா? சோ ரெட்யூஸ் 2 மாஸ் இருந்தா அத பத்தி கவலைப்படாத. எம்ஆர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிரு. ரெட்யூஸ்ட் மாஸ் கண்டுபிடிச்சிரு. m1 m2/m1 + m2 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப ஃபார்முலா உங்களால ஈஸியா போட முடியும் பாருங்க. T = 2π√mr/k. நீ வெளியில என்ன பண்ற? mr = m1 m2/m1 + m2 இத சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. k சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா 2 மாசா இருந்தா T = 2π√mr/k mrக்கு பதிலா m1 m2/m1 + m2. மாசிவா இருந்தா T = 2π√m/3 + m/k. அந்த ஸ்ப்ரிங்கோட மாஸ /3 தான் எடுத்துக்கணும். /3 தான் எடுத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாமா? 3வது மாடல் சொல்லி கொடுங்க சார். சும்மா ட்ரை பண்ணுங்க. 12th பசங்க. 2 ரெசிஸ்டார் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார்முலா சொல்லு. 2 கெபாசிட்டர் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஃபார்முலா சொல்லுங்க. ரெசிஸ்டார் எல்லாருக்குமே R1 தெரியும். ரைட். plus R1 + R2. கெபாசிட்டர் சொல்லுங்க. 1/C1 plus 1/C2. 1/C2. ரைட்டா? அப்போ இதுக்கு பேரு சீரிஸ் காம்பினேஷன். 11th பிள்ளைங்க நீங்க 10thலயே படிச்சிருப்பீங்க. கெபாசிட்டர் நீங்க இன்னும் படிக்கல. 12th வரும்போது தான் படிப்பீங்க. 1/CS = 1/C1 + 1/C2. இப்ப நான் இத போட்டு காமிச்சதும் உன் மூளைக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சார் அடுத்தது என்ன பேச போறாங்க? அப்ப ஸ்ப்ரிங்கையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ண போறாங்களா? ஸ்ப்ரிங்கையும் பேரலல்ல கனெக்ட் பண்ண போறாங்களா? ஏதோ ஒரு ஆன்சரை தேடி போறோம். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப அழகா யோசிச்சீங்க. ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். சில பேரோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. நாங்க யோசிக்கவே இல்லையேன்னு சொல்றேன். இருந்தாலும் வேற வழி இல்ல. அப்படிதான் அந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ அதை யோசிச்சு பாதி பேர் யோசிச்சிருப்பீங்க. இல்ல எல்லாருமே கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு விஷயம் எழுதும் பொழுது அதை சார்ந்து இன்னொரு விஷயத்த உன்னால யூகிக்க முடியுது, யோசிக்க முடியுதுன்னா நிஜமாலுமே நீ எக்ஸ்ட்ரானரி தான். ரைட். அடுத்தது ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். இதுக்கு பேரு தெரிஞ்ச விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்துக்கு போறது. ரைட்டா? ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நான் ஒரு சம் கேட்பேன். எனக்கு பதில் சொல்லணும். அப்ப இது புரிஞ்சாதான் அந்த சம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகா கவனிங்க பாரு. இது என்னடா காம்பினேஷன்? சார் 2 ஸ்ப்ரிங் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். வரேன் போ. ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். K1 K2. இங்க ஒரு ஸ்ப்ரிங், இங்க ஒரு ஸ்ப்ரிங் M ஓட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது K1, இது K2. அப்போ இந்த காம்பினேஷனும் சீரிஸ் காம்பினேஷன், இந்த காம்பினேஷனும் சீரிஸ் காம்பினேஷன். ரைட்டா? நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். கேர்ஃபுல்லா கவனி. இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ல, அப்போ இங்க ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இங்க ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? கவனமா காதுல வாங்கு. 2 ஸ்ப்ரிங்லயும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் சேமா தான் இருக்கும். அப்போ ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். இதுல ஃபோர்ஸ் சேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் சேம். ஆனா இந்த K1 ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் x1, K2 ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் x2. சார் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் சேமா இருக்கும். எலாங்கேஷன் டிஃபர் ஆகுமா? ஆமாம்பா. அப்ப சீரிஸ்னாலே உனக்கு ஞாபகம் வரணும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் சேம், எலாங்கேஷன் டிஃபர். அப்ப டோட்டல் எலாங்கேஷன் வேணும்னா 2 எலாங்கேஷனையும் ஆட் பண்ணணுமா சார்? ஆமாண்டா. எங்களுக்கு தான் Fக்கு பதிலா KXன்னு தெரியுமே. அப்ப Xக்கு பதிலா F/Kன்னு எழுதலாமா? எழுதலாம். இங்கேயுமே F/K1, இங்கேயுமே F/K2. சார் நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. இங்க ஏன் F1 F2ன்னு எழுதல? ஃபோர்ஸ் சேம்.
வேணா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு எழுதிக்கலாம். காமனா எடுத்து எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுருங்க. ஃபைனலா 1/k எஃபெக்டிவ்னு சொன்னாலும் சரிதான், ஈக்குவலன்ட்னு சொன்னாலும் சரிதான், 1/k1 1/k2 எத்தனை இருக்கும் அண்ட் சோ ஆன். இதை பார்த்தா உங்களுக்கு கெப்பாசிட்டர் ஞாபகம் வரல? முதல்ல 12th அண்ட் ரிப்பீட்டர் உங்களுக்கு புரிய வச்சுறேன். இந்த கொஷினை பார்த்ததும் உங்களுக்கு கெப்பாசிட்டர் 1/c is equal to 1/c1 plus 1/c2 1/c3 இல்ல? அப்ப ஸ்ப்ரிங் கொஷின் வந்தாலே நீங்க கெப்பாசிட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/k effective equal to 1/k1 plus 1/k2. ரைட்டா? மற்றவங்க 11th நல்லா பாரு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்ப்ரிங்கை சீரிஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷன் சீரிஸ் மட்டும்தான் இது வரைக்கும் உனக்கு தெரியும், வேற எதுவும் நீ படிச்சது இல்லை. R1 plus R2 கரெக்டா? பேரலலுக்கு என்ன படிச்சீங்க? 1/R1 plus 1/R2. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ப்ரிங்னா அதுக்கு உல்டாவா ஞாபகம் வச்சுக்கோ, ரெசிஸ்டன்ஸுக்கு உல்டாவா ஞாபகம் வச்சுக்கோ. ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலல் தான் 1/ல வரும், ஸ்ப்ரிங்ல சீரிஸ்க்கு அந்த மாதிரி வரும். 1/k effective equal to 1/k1 plus 1/k2. சரி, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லுங்க. நான் டைரக்டா k effective கண்டுபிடிக்க வழி இருக்கா? அவ்வளவுதான், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். k1 plus k2. இதுல நிறைய சம் நீங்க பார்க்க போறீங்க. k1 ஓட வேல்யூ 4, k2 ஓடது 6. ஃபைண்ட் தி k effective. ரைட்டா? அதுல இருந்து டைம் பீரியட் 2π√m/k effective. உங்களால உணர முடியுதா? ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, k1 ஒரு வேல்யூ, k2 ஒரு வேல்யூ. அங்கிருந்து k effective கண்டுபிடிச்சு அங்கிருந்து நீங்க டைம் பீரியடுக்குள்ளார வரணும். m மாறாது, ஏன்னா ஒரே m தானே. இப்ப டைம் ஈக்குவல் டு 2π√m/k. அந்த k யாரு? k effective. அந்த k effective எப்படி கண்டுபிடிப்பேன்? k1 k2 by k1 plus k2ன்னு கவனமா கத்துக்கணும். இது சீரிஸ் காம்பினேஷன். ரைட்டா? அடுத்தது parallel எப்படி சார் இருக்கும்? parallel springs are connected in parallel. parallel காம்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ரெசிஸ்டார்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருந்தா parallel. ஓகே, இங்க எப்படி சார் இருக்கும்? இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இது ஒரு ஸ்ப்ரிங்கு, ரெண்டுத்தையும் ஒரு மாஸ் m ஓட அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்க சார், இது பார்த்ததும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் parallel. இது என்னங்க சார் காம்பினேஷனு? இது ஹரிசாண்டலா போட்டிருக்கேன், இதுவும் parallel தான். இந்நேரம் ஆன்சர் என்ன வரும்னு யோசிச்சிருப்பீங்க. என்னப்பா ஆன்சர் வரும் இந்த கொஸ்டினுக்கு? k1 plus k2. ஏன்னா parallelக்கு எப்ப ரெசிப்ரோக்கல் வந்துடுச்சோ, சாரி சீரிஸ்க்கு எப்ப ரெசிப்ரோக்கல் வந்துடுச்சோ வந்தா இந்த ரெண்டு தான் வரணும். a plus b ன்னு வரணும், இல்லைன்னா 1/a plus 1/b ன்னு வரணும். யார் எடுத்தாலும் சீரிஸ் parallel ஒட்டுமொத்தமா பிசிக்ஸ் புக்ல ஒரு 6 இடத்துல இருக்கு. இண்டக்டார்ல ஒரு இடம், இங்க ஒரு இடம், கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டாரு, வேற எங்கேயோ படிச்சு ஞாபகம் இருக்கு. ரைட் பை கே எஃபெக்டிவ் எந்த கொஷினா இருந்தாலும் ரெண்டு தான் வரணும். ஒன்று a plus b, இன்னொன்று 1/a plus 1/b. அங்கே என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் R1 plus R2, கெப்பாசிட்டராக இருந்தால் 1/c is equal to 1/c1 plus 1/c2 plus 1/c3. நான் சொல்றது 12th and repeater உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இஎம்ஐல இண்டக்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். L ஈக்குவலன்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? L1 plus L2 plus L3ன்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்போ ஒவ்வொரு கொஷின்லயும் சீரிஸ்க்கு என்ன வரும், பேரலலுக்கு என்ன வரும்னு ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இங்க எப்படி 1/k1 சாரி k1 plus k2 வந்ததுன்னு சொல்லி கொடுங்க. கவனமா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டவுன்ல ஆக்ட் ஆகுது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. சின்ன சிக்கல் என்னன்னா இந்த ஸ்ப்ரிங்குக்கு வேற, இந்த ஸ்ப்ரிங்குக்கு வேற. நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சார், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமு, அதான சொல்ல வரீங்க. போன கொஷின்ல ஃபோர்ஸ் சேமு, எலாங்கேஷன் டிஃபரெண்ட். இந்த கொஷின்ல ஃபோர்ஸ் டிஃபரு, எலாங்கேஷன் சேமு. அப்போ கேர்ஃபுல்லா கத்துக்கோங்க. ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது, எலாங்கேஷன் டிஃபர் ஆகுது. அப்ப நான் ஃபோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். F equal to F1 plus F2. Fக்கு பதிலா KXன்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் மைனஸை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், காரணம் அது ஒரு சைன், அவ்வளவுதான். ஆப்போசிட்னு ஒரு சைன். அப்படியே மைனஸ் போட்டாலும் வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம்னு உனக்கு தெரியும். அப்போ இங்க KX ஈக்குவலண்ட், இங்க K1X, K2X. ஏன் சரி எக்ஸுக்கு X1 X2 நீங்க போட மறந்துட்டீங்களா? X இந்த இடத்துல சேமு,
அப்ப எல்லா எக்ஸையும் தூக்கி போட்டு காலி பண்ணிருங்க. அதனால k equivalent equal to k1 plus k2, which means parallel k1 plus k2. சீரிஸ் காம்பினேஷனா இருந்ததுன்னா 1 by k1 plus 1 by k2. parallel இருந்ததுன்னா k1 plus k2. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 3 கத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னாலே திருப்பி போயிட்டு உன் புக்கை திறக்காத அளவுக்கு ஒரு சூப்பர் ரிவிஷன் கொடுத்துறேன். அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாமே உள்ள ஓடிட்டு இருக்கணும். ஃபோர்ஸுக்கு ஜென்ரலாக மைனஸ் கேக்ஸ். டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலா 2 √ of m by k சார். ஸ்ப்ரிங்கு மேசிவாக இருந்தால் என்னடா அர்த்தம் 2 √ of ஸ்ப்ரிங்கோட மாஸ் by 3 m by k சார். ரெடியூஸ்டு மாஸாக இருந்தால் என்னடா பண்ணுவேன் m by k ரெடியூஸ்டு. k ரெடியூஸ்டு வேணா என்னடா வேணும் k1 k2 by தப்பு பண்ணுறேன் ரெடியூஸ்டு மாஸ். தப்பு பண்ணிட்டேன்பா, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். m1 by m1 m2 by m1 plus m2. சீரிஸ் காம்பினேஷன் 1 by k equivalent equal to 1 by k1 plus 1 by k2. parallel காம்பினேஷன் k1 plus k2. இத்தனை கொஷின் இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ரைட்டா? ஓகே, அடுத்தது இந்த கொஷின் நான் ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் புரியலன்னா என்ன சார்னு கூப்பிட்டு நான் 2வது டைம் சொல்லித்தரேன். ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துருக்கும். எனக்கு தெரியும் இதெல்லாம் ஈஸியாக வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு. இப்போ கற்றுக் கொடுக்க போதில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு, ஈஸியாக புரிய வச்சுறேன். ஒருவேளை உனக்கு அதை கற்றுக்கிறதுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் என்னை கூப்பிட்டு நான் திருப்பியும் உனக்கு கற்றுக் கொடுத்து உனக்கு புரிய வச்சுட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். ரைட்டா? நான் சும்மா இல்லை இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ண போகிறேன். சரி சார், வேறு வேலையே இல்லையா சார்? வேறு வழி இல்லை, ஸ்ப்ரிங்கை இப்போ நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஸ்ப்ரிங்கு, இதோட கான்ஸ்டன்ட் k, லென்த் ஆஃப் தி ஸ்ப்ரிங் L. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல k is proportional to 1 by Lன்னு கற்றுக் கொடுத்தேன். பார்க்கவே இல்லையே சார் இதுக்கு முன்னாடி. k is proportional to 1 by xன்னு சொல்லி கொடுத்தனே. k is proportional to 1 by elongation படிச்சிங்கல்ல, இதான் இது. x தான் இங்க லென்த். அப்போ kl equal to constant. எப்போ நீங்க ஸ்ப்ரிங்கை கட் பண்ணாலும் அங்க வந்து f கான்ஸ்டன்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. f equal to kx. அப்போ f கான்ஸ்டன்ட்னா kx equal to கான்ஸ்டன்ட், xக்கு பதிலாக l. ரைட்டா? பாருங்க, அதே ஸ்ப்ரிங்கை நான் 2ஆ கட் பண்றேன். இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பிறகு தனித்தனியாக அப்படி பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று இங்கே எடுத்துக்கிட்டேன், ஒன்று இங்கே எடுத்துக்கிட்டேன். இதோட டோட்டல் லென்த் L. நான் எப்போ கட் பண்ணிட்டனோ அப்பவே இந்த கேவோட வேல்யூ மாறிடும். ஏன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இட் இஸ் அ மெட்டீரியல் டிபெண்ட். அந்த ஜாமெட்ரிக்கல் டிபெண்ட்னா அதோட லென்த் குறையுது பார்த்தீங்களா, அதனால இப்போ கேவும் மாறி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இது k1 இந்த லென்த் L1, இது k2 இந்த லென்த் L2. இதுல வழக்கமா ஒரு சம்மு ரெகுலரா கேட்பாங்க. கட்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங். எப்பெல்லாம் ஸ்ப்ரிங்கை கட் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய ஞாபகம் kl equal to கான்ஸ்டன்ட். அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க, 2ஆ கட் பண்ணீங்க, k1 L1 equal to k2 L2. ரைட்டா? இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. k1 ஓட வேல்யூ k, k2 ஓட வேல்யூ தெரியாது, L1 ஓட வேல்யூ L/2, L2 ஓட வேல்யூ L/2. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சரி பாதியா கட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் கட் பண்ணுவேன். எக்ஸாக்டா பாதி கட் பண்ணலாம், 1/3 கட் பண்ணலாம், 3/4 கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஈஸியா கட் பண்ணியிருக்கேன், பாதியா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த k2 தேடி நான் போயிட்டு இருக்கேன். k1க்கு k L/2, k2 தெரியாது L/2. மல்டிபிகேஷன்ல இருக்கு, போய் சேர்ந்துருச்சு. அப்ப k2வும் k தான். அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒரே மெட்டீரியல், மாறவே இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ இதே கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் லேசா டஃப் ஆக்குமா, பாதி பாதியா கட் பண்ண, அதனால கேவோட வேல்யூ மாறல. k1க்கும் k தான், k2க்கும் k தான். இதே கொஸ்டினை 2ஆ கட் பண்றேன், ஆனா வேற வேற இடத்துல கட் பண்றேன். இது ஒரு பெரிய ஸ்ப்ரிங், இதோட லென்த் L, இது L/3 கட் பண்றேன்,
இதை 2l/3 கட் பண்ணுறேன். இது k1 இருந்தால் k2 என்னவா இருக்கும்னு கேட்குறேன். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். ட்ரை பண்ணுங்க. சும்மா kl = கான்ஸ்டன்ட் வச்சு சால்வ் பண்ணி பாரு. உன்னால் முடியுதுன்னு பாரு. தென்மொழி, குட் ஈவினிங் மே. K1/2. Good evening, sir. இந்த வரமா ரைட் பே. ஸோ இன்னமும் ஒரு 5 பேர் காலி. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆன்சர் சொல்லுங்க. K1/2. 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 k2 = k1/2ன்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுவோமா? சரி, kl = கான்ஸ்டன்ட்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போ k1l1 = k2l2ன்னு எங்களுக்கு தெரியும். k1க்கு kன்னு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1ன்னு வச்சுக்கிட்டதுனால k1 எடுத்துக்கோங்க. l/3 k2 தெரியாது, 2l/3. இந்த l/3யும் இந்த l/3யும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ k2 வந்து k1/2. இந்த k1க்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, 8, 7 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ k2 நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஐடியா. நீங்கள் நோட்ஸ் பார்க்காதீங்க. என்னோட ரிட்டன் நோட்ஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வேறு மாதிரி எழுதி குழப்பி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வருஷங்களில் தான் இதை நான் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் அந்த நோட்ஸில் இந்த வென் ஸ்ப்ரிங் இஸ் கட்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் படிக்காது, நோட்ஸில் படிக்காது. இதை பார்த்த அப்புறமா எழுதி வச்சுக்கோங்க. சரி, இது நல்லா இருக்கு. ஒருவேளை 3ஆ கட் பண்ண என்ன சார் பண்ணுறது? ஒரு ஸ்ப்ரிங்கு, பெரிய ஸ்ப்ரிங்கை 3 பீஸாக கட் பண்ணுறேன். l/3 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 இப்படி கட் பண்ணுறேன். இதோடது k1 k2 k3. வழக்கம் போல் k1l1 = k2l2 = k3l3. ரைட்டா? அவ்வளோதான். l1க்கு பதிலாக l/3, l2க்கு பதிலாக l/3, l3க்கு பதிலாக l/3. இந்த k1 k2 k3 வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. k1 கொடுத்துருப்பாங்க, k2 கொடுத்துருப்பாங்க, இந்த k3 கேட்டுருவாங்க. இப்போ k1 வந்து 4, k2 வந்து 8. இந்த எல்லுக்கு பதிலாக l/3 l/3 l/3. அப்போ k3 என்னவா இருக்கும்? அந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை எத்தனையா கட் பண்ணாலும் பயப்படாத, kl = கான்ஸ்டன்ட். 2ஆ கட் பண்ணால் k1l1 = k2l2. 3ஆ கட் பண்ணால் k3l3. 4ஆ கட் பண்ணால் = k4l4. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ வேற ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். கொஷின் நம்பர் 4 நம்ம முடிச்சிருக்கோம். ரைட்? அடுத்தது இப்போ வரப்போகிறது இன்னும் 3 கொஷின் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டே வாங்க. ஸ்ப்ரிங்குனாலே ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். t = 2π√m/k. இவ்வளவுதான் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கில் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. பட் இதை வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் கொஷினை தான் இவ்வளோ நேரமா நம்ம தேடிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ அங்கே பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் நம்ம. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு சின்ன ஐடியா சொல்றேன். இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இடத்துல 4 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் 30 டிகிரி. யாராவது சொல்லுங்க, இங்க என்னவா இருக்கும்? இந்த எக்ஸ் காம்போனன்ட்ல என்ன இருக்கும்? 4 cos 30. அவ்வளவுதான். 4 cos 30. உங்களுக்கு ரிசால்வ் பண்ண தெரியுதா? நான் ஏற்கனவே என்ன கற்றுக் கொடுத்தேன்? 4 இங்க 30, இங்க என்ன ஆங்கிள் இருந்தாலும் காஸ், ஆங்கிள் இல்லாத இடம் சைன். 4 sin 30 இல்லையா? நீங்க தான் புத்திசாலியாச்சு. இந்த இடம் 16 எடுத்துக்கோங்க. 4 cos 60, 4 sin 60. ஆன்சர் மாறுதா பாருங்க. 4 sin 30, 4 1/2, 4 cos 60, 4 1/2, 4 cos 30, 4 √3/2, 4 √3/2. சூப்பரா இல்ல? அப்போ எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காஸ். ரிசால்வ் பண்ணும்பொழுது ஹரிசாண்டல் காம்போனன்ட் காசா தான் இருக்கும் மேக்ஸிமம், ஆங்கிள் ஹரிசாண்டல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா. ரைட்டா? அப்போ இந்த வெக்டார் ஆர் வெக்டாரா இருந்தா, இந்த வெக்டார் RX இருந்தா, இந்த வெக்டார் RY இருந்தா, RXக்கு பதிலா R cos தீட்டா, RYக்கு பதிலா R sin தீட்டான்னு உங்களுக்கு வெக்டார்ல கற்றுக் கொடுத்தேன். ஏன் சார் இதை இங்க வந்து பேசுறீங்க? இப்போ இது ஒரு ஸ்டாண்டு, இங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இங்க ஒரு மாஸ் M அட்டாச் பண்ணிருக்கும். ரைட்டா? ஸோ இங்க இதான் வந்து வெர்டிக்கல் லைன். இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும். இப்போ இது வர உள்ள K1 வச்சுக்கோங்களேன், இது ஒரு K2 வச்சுக்கோங்களேன், இதோட K3 வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் K1 cos θ1, இந்த இடம் θ1.
இந்த இடம் K2 cos theta 2, இந்த இடம் K3. இப்போ ஒருவேளை ஃபோர்ஸில் சொன்னால் கூட F1 cos theta 1, F2 cos theta 2. இப்போ இது எப்படி எழுதலாம்? F1 cos theta 1 plus F2 cos theta 2 equal to F3. இதோட ஃபோர்ஸ் F1, இதோட ஃபோர்ஸ் F2, இதோடது F3. அப்போ இங்கே F1 cos theta 1 theta 2 இங்கே F3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது இந்த F3 என்னவா இருக்கணும், இல்லை இந்த தீட்டா என்னவா இருக்கணும், இல்லை F2 என்னவா இருக்கணும், ஏதாவது கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் சம்மில் ரிசால்வ் பண்ண தெரியணும். ஒன்றும் இல்லை, அங்கே வெக்டாரில் என்ன பண்ணீங்களோ அதே தான். இந்த மாதிரி சம்மெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு நான் சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். ஐடியா உங்களுக்கு ரிசால்வ் பண்ண தெரியுதான்றது பார்க்கறதுக்காக தான். அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை வேற வேற இடத்துல வச்சுட்டு நெட் ஃபோர்ஸ் கேட்பாங்க, நெட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் சிம்பிள் ஐடியா. ஒய் ஆக்சிஸில் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆக்சிஸில் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, summation of fx equal to 0, summation of fy equal to 0. எங்கப்பா கற்றுக் கொடுத்தேன்? லாஸ் ஆஃப் மோஷனில் கற்றுக் கொடுத்தேன், லாமிஸ் தியரத்தில் கற்றுக் கொடுத்தேன். ரைட்டா? ஸோ வராத பசங்க அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காது. மறுபடியுமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஓட போகிறோம். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் போயிடுச்சு, இந்த டாபிக் போயிடுச்சு, அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் உன் பக்கத்துலேயே இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதோ புதுசாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வரும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாடல் சம் தான் இருக்கிறதுலே ஸ்ப்ரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நான் சம்மா கொண்டு வரும்பொழுது இதோட கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா புரியும். ரிசால்வ் பண்ண கற்றுக்கணும். எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காசு, எங்கே தீட்டா இல்லையோ அங்கே சைன். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இப்போ ஒரு 3 கொஷின் பேச போகிறோம். இல்லை 2 தான். ஸ்ப்ரிங் ஆல்மோஸ்ட் டன், முடிச்சிட்டோம். சிம்பிள் பெண்டல்ஸில் ஒரு 2 கான்செப்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்ட பெண்டுலம் இன்ஃபனைட் லென்த் ஆஃப் த பெண்டுலமாக இருந்தா, இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம், இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம். நான் சொல்றது அப்படியே கற்பனையாக யோசிச்சு பாருங்க. இது எர்த்து, எர்த்தோட ரேடியஸ் ஆர். தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கேன். 6400 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர். டயா 12800 கிலோமீட்டர். இப்போ நான் ஒரு பெண்டுலம் எடுத்துக்கிறேன். அந்த பெண்டுலத்தோட லென்த் எவ்வளோன்னே எனக்கு தெரியல. இன்ஃபனைட் லென்த். நம்ம எர்த்தோட டயாமீட்டரே வெறும் 12800 கிலோமீட்டர் தான். ரைட்டா? ஒரு இன்ஃபனைட் லென்த் இருக்கிற பெண்டுலம், மோர் தென் 10 lakh, 12 lakh, 15 lakh, எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். ஒரு இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம் எடுத்துக்கிட்டேன். கற்பனை பண்ணி பாருங்க. யூனிவர்ஸில் நீ டிராவல் ஆகிட்டு இருக்க, ஒரு பெண்டுலம் பார்க்குறீங்க. அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே உனக்கு தெரியல. சக்திமான் மாதிரி உனக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. அந்த பவரை வச்சுக்கிட்டு அந்த பெண்டுலத்தை ஆசிலேட் பண்ணுறீங்க. ஆசிலேட் பண்ணும் பொழுது அந்த இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம் இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே வர்றது தான் ஒரு டைம் பீரியட். அப்போ என் கேள்வி என்ன தெரியுமா? டைம் பீரியட் ஆஃப் இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம். சரி, உங்களுக்கு ஃபைனைட் பெண்டுலத்துக்கு தெரியும். நம்ம லேப்ல செய்யறதுலாம் இதான் 2π√L/g. இதுவே இன்ஃபனைட் லென்த்தா இருந்தா என்ன சார் பண்றது? இப்போ இதுல 3 கேஸ் இருக்கு. ஜாக்கிரதையா பொறுமையா படிக்கணும். முதல்ல ஜெனரல் ஈக்குவேஷன் பாருங்க. டைம் பீரியட் ஒரு டைம் சொல்லி பழகு. 2π√1/, மேல எல் நினைச்சுக்காத, 1/1/. இங்க கிராவிட்டி, இங்க 1/r பிளஸ் 1/L. ஈக்குவேஷன் கொஞ்சம் பாருங்களேன். L தெரியுது சார், லென்த் ஆஃப் த பெண்டுலம். R be the radius of our earth, 6400 kilometer. G acceleration due to gravity. இன்ஃபனைட் லென்த் பெண்டுலத்தோட ஜெனரல் ஈக்குவேஷன் இன்னொரு டைம் சொல்லி பழகுங்க. 2π√1/g, 1/r, 1/L. ஒருவேளை இந்த இடத்துல லென்த்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா என்ன ஆகும், லென்த் ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா என்ன ஆகும்? கேஸ் 1 கேர்ஃபுல்லா கவனிங்க. உங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். லென்த்து ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரேடியஸ் ஆஃப் எர்த் எவ்வளோ? 6400 கிலோமீட்டர். நம்ம லேப்ல பண்றது எவ்வளோ? 1 மீட்டர். அப்போ இந்த கேஸ் நம்ம லேப்ல செய்யறது
நம்ம வீட்ல செய்யற எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா என்ன சார் ஆகும்? கேர்ஃபுல்லா கவனிங்க. அப்போ எல் ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா 1/L ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் 1/R விட. ஒத்துக்கிறீங்களா? ரெசிப்ரோக்கல் எடுத்தா அப்படியே உல்டா. எல் ரொம்ப ஸ்மாலரா இருக்கு. அது அப்போ 1 அந்த ஸ்மால் வேல்யூ போட்டீங்கன்னா 1/L தானே ரொம்ப பெருசா இருக்கும். கரெக்ட்டா? அப்போ ரொம்ப பெருசா இருக்கிற வேல்யூவை டிவைட் பண்ணீங்கன்னா அந்த 1/R சின்னதா போயிடும். அப்போ 1/R நெக்லெக்ட் பண்ணிருங்க. அப்போ 1/R நெக்லெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஃபார்முலா வரும்? T equal to 2π√1/G இங்க 1/L. அதனால அடுத்த ஸ்டெப் நம்ம லேப்ல செய்யறது கிடைச்சிருச்சு L/G. உங்களால உணர முடியுதா? ஆக்சுவலா முதல்ல இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். டேய், ஒரு இன்ஃபினைட் லென்த் பெண்டுலம் எடுத்துக்கிட்டா ஜெனரல் ஈக்குவேஷன். L ரொம்ப சின்னதா இருந்தா நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஃபார்முலா T equal to 2π√L/G. சார் ஒருவேளை L ரொம்ப பெருசா இருந்தா என்ன சார் பண்றது? கேஸ் 2 பாருங்க. L வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. இந்த R உங்களுக்கு நல்லா தெரியும் 6400 கிலோமீட்டர். ஆனா நான் எடுத்திருக்கிறது ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய பெண்டுலம் எடுத்திருக்கேன். அப்போ 1/L என்ன ஆகும்? சின்னதாகும். 1/R என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப பெருசாகும். 1/L என்ன ஆயிடுச்சு? நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஈக்குவேஷன் T equal to 2π√. அங்க L/G ன்னு பார்த்தோமா? இங்க L தான் விட்டோம்ல. அதனால R/G. இப்போ உங்களோட மூளைக்கு ஒரு சின்னதா வேலை. இது எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? உனக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஈக்குவேஷன். சொல்ல முடியுமா? எங்க பார்த்தீங்க? எங்கேயோ பார்த்தீங்க. எங்க பார்த்தீங்க? Gravitation, sir. ரைட். சூப்பரா எல்லாரும் சொல்லிட்டீங்க. கிராவிடேஷன் சார் காரணம் G இருக்கு. கிராவிடேஷன்ல எந்த டாபிக் பாது? இதுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் சொல்லி கொடுத்தனே. இதுக்கு அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தேன் கிராவிடேஷன் இந்த வருஷம். இந்த T equal to 2π√R/Gக்கு வேல்யூலாம் சொன்னேன். R உனக்கு நல்லா தெரியும். யார் R? ரேடியஸ் ஆஃப் எர்த் நோன் வேல்யூ. G நோன் வேல்யூ. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும்னு சொன்னனே. ஞாபகம் இல்லை? 1.41 ஹார் அல்லது 84.6 மினிட் அல்லது 5024 செகண்ட். இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிட்டு போனேன். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்டுலம் ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா அது ஒரு ஆசிலேஷன் எவ்வளோ டைம் தான் எடுத்துக்குமா? வெறும் இது எவ்வளோ பெருசா வேணாலும் இரு. இங்க இருக்கிற பெண்டுலம் இங்க போயிட்டு இங்க வரத்துக்கு 1.41 ஹார். அது எவ்வளோ பெருசா இருந்தாலும். ஆனா 6400 கிலோமீட்டர் விட அதிகமா இருக்கும். 6400 km விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு ஆசிலேஷனுக்கு 1.4 ஹார். நம்ம பாஷையில சொன்னா 1.25 மணி நேரம். கரெக்டா? எவ்வளோ பெருசா இருந்தாலும் 1.25 மணி நேரம். இது கிராவிடேஷன்ல எங்க பார்த்தீங்க? இது எர்த்து, இது போலு. ஸோ ஒரு சேட்டலைட் போல்ல ஆரம்பிச்சு அடுத்த போலுக்கு வரணும்னா ஞாபகம் வந்துச்சா? போலார் சேட்டலைட்டோட டைம் பீரியட் சொல்லி கொடுத்தேன். T equal to 2π√R/G சொன்னேன். ஞாபகம் வந்துச்சா? இது அங்க பார்த்தோம். சேட்டலைட்ல ஜியோ ஸ்டேஷனரி சொல்லி கொடுத்தேன். போலார் சேட்டலைட் சொல்லி கொடுத்தேன். போலார் சேட்டலைட்டோட டைம் பீரியட் T equal to 2π√R/G. அதாவது ஒரு சேட்டலைட் நார்த் போல்ல கிளம்பி திரும்ப நார்த் போல் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 1.41 ஹார் ஆகும். அதே மாதிரி ஒரு இன்ஃபனைட் பெண்டுலம் ஒரு டைம் ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 1.41 ஹார் ஆகும். ரைட்டா? சரி, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்களேன். L ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா டைம் பீரியட் ஃபார்முலா 2π√L/G. L ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா டைம் பீரியட் ஃபார்முலா தப்பு பண்றேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஆமா, 2π√R/G. இதோட வேல்யூ ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதோட வேல்யூ மாறாது. 1.41 RR. ரைட்டா? சரி, இப்போ பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் இருந்தால் எடுங்க. நான் ஃபார்முலா ஜென்ரலாக எழுதி கொடுத்துறேன். 1/G 1/L + 1/R. என்னோட கொஸ்டின், எல்லாரும் ஈக்குவலா இருந்தா என்ன சார்? அதாவது நீங்க எடுத்துக்கிட்ட பெண்டுலம். பெண்டுலம் உன்னால பார்க்க முடியுதா? பெண்டுலம்னா அந்த த்ரெட்டோட எண்டில் ஒரு மெட்டல் பாப் இருக்கும், அந்த த்ரெட் இருக்கும். ஆசிலேட் பண்ணீங்கன்னா அது ஆசிலேட் ஆகும். நீங்க எடுத்துக்கிட்ட பெண்டுலம் அரௌண்ட் 6000 கிலோமீட்டரா இருக்குன்னு ஒரு கற்பனை. அதை ஆசிலேட் பண்றீங்க. அதோட டைம் பீரியட் என்னவா இருக்கும்?
இந்நேரம் சொல்லியிருக்கலாமே. எல்லும் ஆரும் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும்? எல்லும் ஆரும் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும்? பதில் சொல்லு. 1/Lக்கு பதிலாக 1/Rன்னு கொடுத்துக்கோ. 1/R ஏன்னா R தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ என்ன ஆகும்? Sir, 2 by root of R by 2G. 2 root of R by 2G. ரைட். 1/R plus 1/R 2/R. இந்த R மேலே போயிடும். R by 2G. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 2 root of R by 2G. நீ நம்பவே மாட்ட. கரெக்டாக 1 மணி நேரம் 1 hour. சூப்பரா இல்லை? 2 root of R by 2G. ஓ, என்ன யோசிக்கிறீங்கன்னா, நம்ம பெண்டுலம் 6400 கிலோமீட்டரு. அதை நான் ஆசிலேட் பண்ணுறேன். ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தான் எடுத்துக்கும். ஆனால் 6400 விட எவ்வளோ பெருசாக இருந்தாலும் 1.41 hour. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம லேபில் பண்ணுறது ஒவ்வொரு டைமும் செஞ்சு பார்த்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா? பை இந்த கொஷினோட கன்க்ளூஷன் வந்துடும். நிறைய ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு சின்ன கன்க்ளூஷன் மட்டும் இங்கே பாருங்களேன். டைம் பீரியட் ஆஃப் இன்ஃபினைட் லென்த் பெண்டுலம் ஜெனரல் ஈக்குவேஷன். ஃபாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு டாபிக் தான் முடிச்சுட்டா நீங்கள் ஓடி போயிடலாம். 1/G 1/L + 1/R. இது மெயின் ஈக்குவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. L ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 root of L/G. R ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 root of R/G. Lலும் Rம் சேமாக இருந்தால் 2 root of R/2G. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லென்த்தை பொறுத்து, கிராவிட்டியை பொறுத்து. அண்ட் இந்த வேல்யூ மாறவே மாறாது. 1.41 hour. இந்த வேல்யூ 1 hour. அவ்வளோதான். இதில் எது கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலா எடுத்து நீங்கள் சம் போட்டுக்கோங்க. பெரும்பாலும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேரெக்டாக தான் கேட்பாங்க. ஒருவேளை R ரொம்ப சின்னதாக இருந்தால் என்ன ஆகுன்ட்டு. மேலேயும் அதே மாதிரி தான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெளிவாக கற்றுக்கோங்க. இப்போ ரைட்டா? இதுக்கு பேர் இன்ஃபனைட் லென்த் பெண்டுலம் கான்செப்ட். அடுத்தது தான் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். செகண்ட்ஸ் பெண்டுலம்னா என்னங்க சார்? செகண்ட்ஸ் பெண்டுலம் லாஸ்ட் டாபிக் முடிச்சுட்டா ஒட்டுமொத்த ஆசிலேஷனும் ஒன்று விடாத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட்ஸ் பெண்டுலம். செகண்ட்ஸ் பெண்டுலம்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இது ஒரு பெண்டுலம். இந்த பெண்டுலத்தோட லென்த்து எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு டைம் ஆசிலேட் பண்ணுற டைம் பீரியட் 2 செகண்டாக இருக்கணும். அப்போ லென்த்து என்னவா இருக்கணும்? உங்ககிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். ஃபார்முலாவை நானே எழுதி கொடுத்துட்றேன். L/G. பதில் சொல்லுங்கள். L எனக்கு வேணும். ட்ரை பண்ணு. L சொல்லுங்க பே. இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாமே. ரைட் பே. ஸோ ஃபார்முலா பாருங்கள். இங்கே ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டெல்லாம் இருந்ததுன்னா அது நீ என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணி அதை கேன்சல் பண்ணிக்கணும். இங்கே ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறேன். T² 4 π² L/G. உங்களுக்கு தெரியும், இந்த 4 போயிடும். இன்னொரு விஷயம் தெரியுமா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நானே கற்றுக் கொடுத்துருப்பேன். இந்த ஜியும் π² போயிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஜியோட வேல்யூ 10 ரஃபா. π² 3.14 × 3.14. கரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். ஒரு π² ஒரு ஜியும் 1 இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எல்லோட வேல்யூ 1 மீட்டரா சார்? ஆமாம். அப்போ செகண்ட்ஸ் பெண்டுலம்னா என்ன தெரியுமா? 1 மீட்டர் லென்த் எடுத்துக்கிட்டா டைம் பீரியட் 2 செகண்ட் தான் ஆகும். 2 செகண்ட் தான் உனக்கு டைம் பீரியட் வேணும்னா நீ 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பெண்டுலம் எடுத்துக்கணும். இந்த பெண்டுலத்தோட பேர் தான் செகண்ட்ஸ் பெண்டுலம். ரைட்டா? ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், நான் இப்போ ஒரு 2 பேரோட குரூப்லேயுமே ஒரு சிலபஸ் போகிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம், ஏதோ முடிச்சாச்சு, நீங்கள் போயிடலாம். கரெக்டாக உங்களோட டைமில் நீங்கள் 8 o'clockலாம் போயிடலாம். இதை மட்டும் பார்த்துட்டு சிலபஸ் பாருங்கள்.
எல்லாம் எடுத்துக்கிட்டியா? 2 குரூப்லயுமே போட்டிருக்கேன். போத் 11 and 12. ரைட். நான் ஒவ்வொண்ணா படிக்கிறேன் பார்த்துக்கிட்டே வா. எல்லாம் பேசிட்டோமான்னு செக் பண்ணுங்க. ஆசிலேஷன் and periodic motion. Okay. Time period formula, frequency, displacement as a function of time. ஞாபகம் இருக்கா? Y equal to A sin omega t. Then velocity எழுதணும். அங்கேயே acceleration எழுதணும். அங்கேயே force எழுதணும். Periodic functions. இந்த ஈக்குவேஷன் தான் periodic function. Y equal to A sin omega t, V equal to A omega cos omega t அதுதான். டைமை பொறுத்து velocity, displacement, acceleration மாறுறது. Simple harmonic motionோட ஈக்குவேஷன். தென் ஏற்கனவே சொன்னதான் f is proportional to minus y, f equal to minus ky, அங்கிருந்து வந்தது. இல்லைனா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய், ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்ல அந்த இடம். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா, அதெல்லாமே. ஃபேஸ் உனக்கு நல்லா தெரியும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். லீட்ஸ் லேக்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸ்ப்ரிங் ஒரே வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆசிலேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங்கு, அதில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு எஃப்ஆர் பற்றி படிக்கணுமா, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேவை பற்றி படிக்கணுமா? படிச்சிட்டோமா? டீட்டெயிலில் படிச்சிட்டோம். எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். பொட்டென்ஷியல் எனர்ஜி 1/2 m ஒமேகா ஸ்கொயர் y ஸ்கொயர். டோட்டல் எனர்ஜி 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஷியோ கண்டிப்பாக கேட்பாங்க. y ஈக்குவல் டு a/√2 இருக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குமான ரேஷியோ 1:1. a/2 இருக்கும் பொழுது 3:1, கைனடிக் 3, பொட்டென்ஷியல் 1. எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஒரு ஆசிலேஷன் மீன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் போக t/4 டைம், பாசிட்டிவ் மேக்ஸிமம் டு மீன் t/4, அகைன் ஒரு t/4, அகைன் ஒரு t/4, அப்போ ஒரு t. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மேக்ஸிமத்துல இருந்து மீன்ல இருந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஒரு π/2, அடுத்த π/2, அடுத்த π/2, அடுத்த π/2, 4 π/2, 360. அந்த மாதிரி வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா λ/2, λ/4, 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 λ/4. உங்களுக்கு தெரியும் அது வேவ் லென்த்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்னு சொன்னேன். பாத் டிஃபரன்ஸ், பாத் ஃபேஸுக்கும் பாத்துக்குமான ரிலேஷன் உங்களுக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். φ ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்லு, டைம் வேணும்னா 2π/t இன்ட்டு டெல் டி. லாஸ்ட் லைன் படிங்க. சிம்பிள் பெண்டுலம் டெரிவேஷன் பேசிட்டேன், எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் பீரியடும் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாத எவ்வளோ அப்ளிகேஷனும் நம்ம பேசிட்டோம். இங்கே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் படித்தா பத்தாது. சிம்பிள் பெண்டுலம் எப்படி வந்தது, t ஈக்குவல் டு 2π√L/g எப்படி வந்தது, t இஸ் ப்ரப்போர்ஷனல் டு √Lக்கு சம் சொல்லி கொடுத்தேன். 1/√gக்கு சம் பேசணும். இங்கேருந்து மூணில் கொண்டு போய் வச்சா என்ன ஆகும், வேற ஒரு பிளானெட்டில் கொண்டு போய் வச்சா என்ன ஆகும், அதே பெண்டுலத்தை தண்ணிக்குள்ளே வச்சா என்ன ஆகும், லிஃப்ட்டில் கொண்டு போனால் என்ன ஆகும், தென் வெஹிக்கிளில் கொண்டு போனால் என்ன ஆகும், சர்க்குலர் பாத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறது நான் சொல்லித்தரல, காரணம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அந்த டாபிக் வருது, அதனால் அங்கே போய் படிச்சுக்கலாமேன்னு அதை இங்கே விட்டுட்டேன். ஏன்னா 11th பசங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியாது. இப்போ 12th பேசும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அந்த டாபிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். 12th அண்ட் ரிப்பீட்டர் உங்கள் 2 பேருக்குமே, ரைட்டா? ஸோ 11th நீ நெக்ஸ்ட் இயர் தான் அதை கற்றுக்க முடியும். ஏன்னா